ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். டுடே ஸ்பெஷல் முட்டை சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பானு ஃபுட் பிளாக் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, புதினா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்டு ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேமியா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேமியா போட்டுட்டு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து தம்முக்கு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம்மை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா சேமியா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சேமியா எப்படி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிருக்கு அதுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் தொட்டுட்டு குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.